ஹலோ எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் கிர்கிஸ்தானில் ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் 12th முடிச்சுட்டு அப்ராட்ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் 100% செக் பண்ணியிருந்தா தான் நீங்கள் சேஃபாக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் என்எம்சி அப்புறம் ஹூ அப்ரூவ்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியை ப்ரிஃபர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி. ஏன்னா பாஸ்ட் இயர்ஸில் ஒரு சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோட லைசன்ஸை என்எம்சி கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்எம்சியோட ரூல்ஸ் படி அப்ராடில் படித்தோன்னா கோர்ஸ் டியூரேஷன் 5 years + 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கணும். ஒரு சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷனே 6 years இருக்கும் + 1 year இன்டர்ன்ஷிப். ஸோ நீங்கள் ஓவராலாக 7 years படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட காலேஜில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன் 5 years + 1 year இன்டர்ன்ஷிப். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் கோர்ஸ் டியூரேஷன் 5 years இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year சேவ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்க போகிற காலேஜ் பாஸ்ட் இயர்ஸில் எத்தனை வருஷம் நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ மோஸ்ட்லி 8 yearsக்கு மேலே இருக்கிற காலேஜ் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சேஃபாக இருக்கும். ஏன்னா 3 batch அட்லீஸ்ட் முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க. இப்போ ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து ஏதாவது ஒரு கன்சல்டன்சியில் நீங்கள் அட்மிஷன் போடுறப்ப அந்த கன்சல்டன்சி பற்றியும் அந்த காலேஜ் பற்றியும் நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஒரு சில நல்ல கன்சல்டன்சியும் இருக்குது, ஆனால் ஒரு சில கன்சல்டன்சிஸ் ஏமாற்றி அதிகமாக ஃபீஸ் வாங்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சேஃபாக இருக்கும். அடுத்து நீங்கள் அட்மிஷன் போடுற காலேஜில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு மோஸ்ட்லி பிரச்சனை வராது. ஆக்சுவலாக நான் படிக்கிறது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணோன்னா இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரொம்பவே கம்மி தான். அப்புறம் பாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணால் எஜுகேஷனும் ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தமிழ் ஸ்டூடெண்ட்டும் இங்கே 2000க்கும் மேலே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ராட் அந்த ஃபீல் இருக்காது. அப்புறம் ரஷ்யா உக்ரைன் மாதிரி இந்த கண்ட்ரியில் அவ்வளோவா வாரும் நடக்காது. ஸோ உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் அட்மிஷன் போடுறப்ப ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து அதுக்கப்புறமா அட்மிஷன் போட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே சேஃபாக இருக்கலாம். அப்புறம் நான் படிக்கிற காலேஜ்லேயே டேரெக்டாக கன்சல்டன்சி இல்லாமல் அட்மிஷன் வேணும்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அப்ராட் எம்பிபிஎஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அது காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.